குழந்தைங்க பேசுறத கேட்க கேட்க எனக்குள்ளலாம் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அதனாலேயே வந்து அத தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். நீங்க வந்து தமிழ் பேச்சு போட்டி இல்லாம ஓவிய போட்டி, வேற வேற கலைகள்லாம் வச்சிருந்தீங்க. சில பேர் வந்து வுமன்ஸே வந்து நெறைய தமிழ் பேசுன மாரி நாங்க பார்த்தோம். வீட்ல இருந்த வுமன்ங்க நீங்க சொன்ன மாரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? இல்ல அவங்களோட தமிழ் பற்ற தெரிஞ்சு நாங்களே வரோம் வாண்டடா வந்தாங்களா எல்லாரும்? இது வந்து எங்களுடைய பேஜ்ல போடுவோம். இதுக்காக தனித்தனி ஒரு எங்களோட குடும்பத்தோட தான் உட்காந்து அது மாதிரி எங்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்து தமிழ் ஆசிரியர்கள் ஒரு சில பேர் எங்களுக்கு துணைக்கு இருக்காங்க. கவிஞர்கள், கலைஞர்கள் அந்த பேச்சு போட்டிக்கு ஜட்ஜஸா வர்றவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த டைம்ல மட்டும் தான் நாங்க அவங்க கிட்ட வந்து திரும்ப ஒரு ஃபார்முக்கு வருவோம். எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜனவரி, பிப்ரவரி ஆரம்பிச்சதுன்னா சித்திரை கலை விழாவ பத்தி பேசுவோம். ஸோ அப்படி நம்மளுடைய பேஜ்ல போட்ட போஸ்ட் பார்த்து தான். அது மாதிரி எல்லாரும் வந்து ஏதோ ஒரு பதிவுல பேச முடியாது. அதுக்குன்னு டாபிக் குடுத்திருப்போம். அந்த தலைப்புகள்ல தான் அவங்க எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஈவென்ட் மேம். மத்த எல்லா மாதங்களும் வைக்காம, ஏன் குறிப்பிட்டு சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி சித்திரை மாசத்துல வைக்கிறீங்க மேம்? சித்திரை கலை விழா ஏன்னா, சித்திரை வந்து நம்மளுடைய தமிழருடைய வருடப்பிறப்பு. அன்னைக்கு இருந்து நம்ம தமிழ கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க அன்னைக்கு பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள், ஒரு 500, 600 பேரு ஒரே இடத்துல காலையிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இருந்தாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரே இடத்துல மக்கள் படம் கூட 2 மணி நேரத்துக்கு மேல யாரும் 2 1/2 மணி நேரத்துக்கு மேல யாரும் பார்க்கறதில்ல. அதிலேயே ஒரு பிரேக் இருக்கும். பட் இதுல வந்து லஞ்ச் பிரேக் மட்டும் தான் நம்ம குடுத்தோம். அவ்ளோ பேரும் அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். இன்னொன்னு இந்த வருடப்பிறப்பு அன்னைக்கே இந்த தமிழ் உணர்வ குடுக்கணும். அப்படின்றது மட்டும் தான் எங்களுடைய நோக்கமா இருக்கிறதுனால, எல்லா வருடமும் வருடப்பிறப்பு அன்னைக்கு நடத்துறோம். அல்லது அந்த சித்திரை மாசத்திலேயே நடத்திருவோம். அந்த வருடப்பிறப்புன்னு வரும்போது அன்னைக்கு நம்மளுடைய விடுமுறை நாள். அதுவும் தமிழருடைய அந்த முதல் நாள்ன்றதுனால அன்னைக்கு நெறைய மக்கள் வர்றாங்க. ஆர்வமாவும் கலந்துக்கிறாங்க. அப்படியே அது தொடர்ந்து